வணக்கம் மக்களே. அதிரடியாக வந்த உத்தரவு. ரேஷன் கடையில் குவியும் மக்கள். 2 மகிழ்ச்சி தகவல் மக்களே. அனைத்து மக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். அதிரடியாக வந்த உத்தரவு. ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. ரேஷன் கடைக்கு வரும் பொதுமக்களிடம் பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த ஒரு வகையில் ரேஷன் கடைக்கு வரும் மக்களுக்கு பொருட்கள் இல்லை என்று சொல்லாமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பொருட்கள் இல்லை என்று அலைகழிக்கும் கடைகள் மீது பொதுமக்களாகிய நீங்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இலவச எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. 18-209-959-50 இலவச எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று தமிழ்நாடு வாணிப கழகம் தெரிவித்துள்ளது மக்களே. அடுத்ததாக இரண்டாம் அறிவிப்பு. SMS மூலமாக பொருட்கள். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. TNEPDS செயலி மூலமாக கடையில் எவ்வளவு இருப்பு உள்ளது, நாம் எவ்வளவு பொருட்கள் வாங்கினோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே போல ரேஷன் கடையில் உள்ள பொருட்களினுடைய விவரத்தை தெரிந்து கொள்ள முடியும். PDS என டைப் செய்து இடைவெளி விட்டு 101 என டைப் செய்து 97 73 90 40 50 என்ற ஒரு எண்ணுக்கு SMS அனுப்பலாம் மக்களே. அதே முறையில் PDS இடைவெளி விட்டு 102 என டைப் செய்து SMS அனுப்பினால் கடை திறந்திருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். மறக்காம இந்த ஒரு ஆப்ஷனை ரேஷன் கடையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்லேருந்து ட்ரை பண்ணுங்க. கூடுதல் ஒரு தகவலாக நிறைய பேருக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிட்ட பிறகு தங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு மெசேஜ் வருவதில்லை என்ற ஒரு புகார் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை இணைச்சி வச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா மொபைல் நம்பரை மாற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வராது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.